கல்கிசை பகுதியில் போலீசாரை தாக்கிய வெளிநாட்டு பெண், பரபரப்பாகும் காணொலி. தமிழ் சிங்கள புத்தாண்டு நாளில் டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீட்டிற்கு சென்று புது வருடத்தை கொண்டாடிய ஜனாதிபதி அனுர தலைமையிலான குழுவினர். முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி பகுதியில் 2 பெண்களை துஷ்பிரயோகம் செய்த மத போதகருடன் சிக்கிய 3 அதிரடி கைது. நானே பிறந்து வந்த புதிய இயேசு கிறிஸ்து தன்னை திடீரென அறிமுகப்படுத்திக் கொண்ட அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் பெரும் பரபரப்பு. பரிசுத்த பாப்பரசர் மீது தன் கடும் கோபத்தை வெளிப்படுத்திய அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக திரளும் கத்தோலிக்கர்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மிக பெரும் ஊழலை செய்துவிட்டார். நிலக்கரியில் மிக பெரும் ஊழல் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதிக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் சிஐடியில் முறைப்பாடு செய்த முஜிபுர் ரஹ்மான். பூசா சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 7 பயங்கரமான பாதாள உலக குழு தலைவர்கள் புதிய சிறைச்சாலைக்கு இடம் மாற்றம். இலங்கையை எப்போதும் நாங்கள் பாதுகாப்போம். இலங்கையில் எந்த சூழ்நிலையிலும் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட விடமாட்டோம். களத்தில் குதிக்கும் சீனா. டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்து அரசின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அனுராதபுரம் கல்நீவ பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட பயனாளி ஒருவரின் வீட்டில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சுபநேர சடங்குகளில் இணைந்து கொண்ட அவர் இன்று முற்பகல் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டிட்வா அனர்த்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டின் கீழ் 5 மாத காலப்பகுதிக்குள் இந்த வீடு கட்டி முடிக்க கல்நேவ பிரதேச செயலாளர் பிரிவில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக நிர்மாணிக்கப்படும் 6 புதிய வீடுகளில் இதுவும் ஒன்றாகும். அத்துடன் இப்பிரதேச செயலாளர் பிரிவில் பகுதியளவில் சேதமடைந்த 66 வீடுகளுக்கான இழப்பீடுகளும் தற்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இப்பிரதேச செயலாளர் பிரிவில் பகுதியளவில் சேதமடைந்த 66 வீடுகளுக்கான இழப்பீடுகளும் தற்போது வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளை விரிவுபடுத்தி அனைத்து இலங்கை மக்களுக்கும் மகிழ்ச்சியான தருணமான சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியை அந்த குடும்பங்களின் உறுப்பினர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க முடிந்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் பல்வேறு சவால்களுக்கு பிறகு ஏற்பட்ட உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது மீண்டும் கட்டியெழுப்பப்படும் இலங்கை மக்களுடன் இணைந்து ஒரே சுப நேரத்தில் ஒன்றிணைய கிடைத்தமை பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவியில் 2 பெண்களை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் மதபோதகர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான 2 பெண்களும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சபை ஒன்றின் ஊழியர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக போதகர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு ஒன்று வவுனிக்குளம் பகுதிக்கு சென்று பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொண்டாட்டம் முடிந்து அவர்கள் திரும்பும் போது இளம் பெண்கள் 2 போதகர் உள்ளிட்ட ஆண்கள் 3 வேனொன்றில் வீடு திரும்பினார்கள். பயணத்தின் நடுவில் இளம் பெண்கள் பருகுவதற்கு வைன் வழங்கியுள்ளனர். அதனை அருந்தியவர்கள் அரைமயக்கத்தில் இருக்கும் போது காட்டுப்பகுதிக்கு வாகனத்தை கொண்டு சென்று 2 யுவதிகளிடம் போதகர் உள்ளிட்ட 3 அத்துமீறி நடந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளனர். அதன் பின்னர் வீடு திரும்பிய இளம் பெண்கள் 2 நடந்த சம்பவம் தொடர்பில் பெற்றோரிடம் கூறியதை அடுத்து இருவரையும் பெற்றோர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடும் செய்திருந்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் போதகர் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். நேற்றிரவு கல்கிசையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக வெளிநாட்டு பெண் ஒருவர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அருகில் இருந்தவர்கள் பதிவு செய்த வீடியோ காட்சிகளின்படி அந்த பெண் போதையில் இருந்ததாகவும் பொது இடத்தில் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் அப்பகுதியில் இருந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட பலரை தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது. அவரை கட்டுப்படுத்த முயன்ற ஒரு போலீஸ் அதிகாரியையும் அந்த பெண் தாக்குவதை அந்த காணொளி காட்டுகின்றது. அருகில் இருந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள்
அதிகாரிகள் மற்றும் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்படுவதற்கு சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் எடுத்தது. இறுதியில் காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண்ணை காவலில் எடுப்பதையும் அந்த வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன. இந்த சம்பவம் குறித்து இதுவரை போலீஸ் தரப்பில் இருந்து எந்த அதிகாரப்பூர்வமான அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. பலரது கருத்துக்களின்படி இந்த பெண் இஸ்ரேல் அல்லது உக்ரைனை சேர்ந்தவர் என்றதும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலக்கரிக்கான விலை மனுக்கோரலில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் குறித்த முறைப்பாட்டை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விலை மனுவை ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட விதம் தொடர்பான குரல்பதிவு ஒன்று வெளியாகியுள்ளதாக தெரிவித்த இந்த முறைப்பாட்டை அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர். இது குறித்து முஜிபுர் ரஹ்மான் கருத்து தெரிவிக்கையில், ஒரு குரல்பதிவு வெளியாகியுள்ளது. அதை கேட்கும் போது அங்கேயும் ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது புரிகின்றது. ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமான ஒருவருக்கு இந்த டெண்டரை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான கலந்துரையாடல் அந்த குரல்பதிவில் உள்ளது. எனவே அந்த குரல்பதிவு மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு கோரி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். அந்த குரல்பதிவில் ஜனாதிபதியின் பெயர் மற்றும் அவருக்கு மிக நெருக்கமான தொழிலதிபர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. இதன் மூலம் அங்கேயும் தெளிவாக ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது உறுதியாகின்றது என தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக கணக்கில் இயேசு கிறிஸ்துவை போல தோற்றமளிக்கும் தனது செயற்கை நுண்ணறிவை உருவாக்கிய புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். இது ஏற்கனவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய புகைப்படத்தில் இயேசுவை போல நீண்ட அங்கி அணிந்து தெய்வீக ஒளியை பரப்பும் ட்ரம்ப் ஒரு ஏழைக்கு உதவுவது போலவும் அவரது ஆதரவாளர்கள் தேவதூதர்களைப் போல அவருக்கு அருகில் நிற்பது போலவும் காட்டப்பட்டுள்ளது. அந்த புகைப்படத்தின் பின்னணியில் சுதந்திர தேவி சிலையை காண முடிகின்றது. இது அமெரிக்க அடையாளத்தை மேலும் வலியுறுத்துகிறது. உலகின் 130 கோடி கத்தோலிக்கர்களின் தலைவரான போப் லியோவை பகிரங்கமாக கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்களன்று அவரிடம் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். ஞாயிற்றுக்கிழமை அன்றே ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார். அதில் குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் போப்பின் செயல்பாடு பலவீனமானது என்றும் வெளியுறவு கொள்கையில் அவர் மோசமாக இருப்பதாகவும் கூறி அவரை கண்டித்தார். மேலும் முதல் அமெரிக்க போப்பான லியோ அமெரிக்க ஜனாதிபதியை திருப்திப்படுத்துவதற்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார். லியோவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா என்று கேட்டதற்கு ட்ரம்ப், இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை, ஏனென்றால் போப் லியோ தவறான விஷயங்களை கூறினார் என்றார். ஈரான் விஷயத்தில் நான் செய்வதை அவர் கடுமையாக எதிர்த்தார். அணு ஆயுத ஈரான் இருக்கக்கூடாது. இதன் இறுதி முடிவில் போப் லியோ மகிழ்ச்சியடைய மாட்டார் என்று ஓவல் அலுவலகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். குற்றம் மற்றும் பிற விஷயங்களில் அவர் மிகவும் பலவீனமாக இருக்கின்றார். நான் போப் லியோவின் கருத்துக்கு பதிலளிக்கின்றேன், அவ்வளவுதான் என்கிறார். பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த முக்கிய 7 பாதாள உலக குழு தலைவர்கள் வெலிசர புதிய சிறைச்சாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். குறித்த குற்றவாளிகள் நேற்று வெலிசர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது குறித்து அமைச்சர் தெரிவித்ததாவது, இடமாற்றப்பட்டவர்களில் வெலே சுதா, தெமட்டகுட சமைந்த, லொக்குபெட்டி, மித்திகமருவன், பெக்கோ சமன், ஆர்மி சம்பத் மற்றும் மன்னா ரமேஷ் ஆகிய முக்கிய குற்றவாளிகள் உள்ளடங்குகின்றனர். பூசா சிறைச்சாலையில் இருந்தவாறு இவர்கள் பல்வேறு கடத்தல் மற்றும் குற்றச் செயல்களை வழிநடத்தியதாக கிடைத்த தகவல்கள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெலிசர கடற்படை முகாம் வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய சிறைச்சாலையானது விசேட பாதுகாப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் வெலிசர கடற்படை முகாம் வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய சிறைச்சாலையானது விசேட பாதுகாப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த சிறைச்சாலையின் முதலாவது கைதிகள் குழுவாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எந்த சூழ்நிலையிலும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கு சீனா அனுமதிக்காது என்று இலங்கைக்கான சீன தூதர் கி சென்ஹாங் தெரிவித்துள்ளார்.
கண்டி அஸ்கிரியாவில் உள்ள ஸ்ரீ சந்தானந்த பௌத்த கல்லூரியில் அப்பகுதியைச் சேர்ந்த 350 ஏழை குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை எடுத்துக்காட்டும் வகையில் சீனா இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றது. தற்போது நடைபெற்று வரும் மத்திய கிழக்கு மோதலால் உலகின் சில நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இலங்கைக்கு இந்த நேரத்திலும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க சீனா தயாராக இருக்கின்றது. நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் சீனாவின் சினோபெக் மூலம் நிலைமையை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு சீன அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. மத்திய கிழக்கு மோதலில் தற்போது நிலவும் போர் நிறுத்தம் தொடரும் என்று நம்பிக்கை எமக்குள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நெருக்கடியான நிகழ்வுகளை முகம் கொடுப்பதற்கான தேவைகளுக்கு ஏற்ப இலங்கைக்கு உதவுவதற்கு சீனா தயாராக இருக்கின்றது என்றார்.